ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு மாற்றி பேராக ஃபோட்டோ எடுங்கன்னு சொன்னோடனே ராஜியும் நம்ம கதிரும் ஆளுக்கு சும்மா ஒரு 4 ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மெயினாகவும் செந்திலும் பண்ணுற அலப்பறை இருக்கே, வேறு லெவலில் வளைச்சி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே பாண்டியனுக்கு சந்தோஷங்க. பாண்டியனுக்கு மட்டும் இல்லை, மொத்த குடும்பமும் சந்தோஷமாக இருக்காங்க. இந்த குருவி கூட்டுக்குள்ளே விஷத்தை வந்து போடுற மாதிரி நம்ம தங்கமயிலோட அம்மா இருந்துட்டு யாருக்கு கல்யாணத்தில் யார் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதா, நீ ஏமா செலவு பண்ணுற, ஏமா நீ இப்படி இருக்க, அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க, அவங்க செலவு பண்ணுறாங்க, ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க, உனக்கு என்னமா வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சரின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணிட்டு ஒரு வழியாக சாப்பிட போகலாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல, இன்னொரு பக்கம் வந்துட்டு எல்லாரையும் விழுந்து கவனிக்கிறாங்க. நம்ம ராஜி கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கறது என்ன, குழந்தைய பார்த்துக்கிறது என்ன, அடாடாடே வரை வா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்து நம்ம கதிருக்கு அப்படியே காதல் மலருது. அச்சோ கஷ்டப்படுறாலே என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏன் என் ராஜி இவ்வளோ நேரம் கஷ்டப்படுற, யார் என்ன வேலை சொன்னாலும் எதுக்கு நீ செய்கிற, உட்கார் முதல்ல அப்படின்னு சொல்கிறாரு. டேய் மனுஷனாடா நீ, திடீர்னு எப்படா இப்படி மாறின அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, ராஜுக்கு ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறத பார்த்தோன்னே நம்ம ராஜி வந்து நீ என்னை நோக்க நான் உன்னை நோக்க, 2 பேரும் நோக்க தான் வேற லெவலில் இருந்து பாசிங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து குழலி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நகையை அளந்து பார்த்தரலான்னு சொல்கிறாங்க. ஐயோ என்னையா நடக்க போகுது ஒன்றும் புரியலையே, நகையை எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அளந்து பார்க்கலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன, தங்கமயிலோட அம்மா வந்துட்டு நாங்கள் பேசினபடி பணம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டில் 3 லட்சம் காசை கொடுக்குறாங்க. எவ்வளோ செலவானுச்சுன்னு தெரியுமா, 3 லட்சமாக செலவானுச்சு, ட்ரெஸ்ஸுக்கே 3 லட்சம் செலவாயிடுச்சு. ஆனால் இவங்க பேசினபடி பாதி காசு தரோன்னு சொல்லிட்டு கொஞ்சோடு காசை கொடுத்துட்டாங்க, ஏமாற்றிட்டு உட்காராங்க. உடனே குழலி வந்துட்டு நகை எவ்வளோ போட்டிருக்காங்க அளந்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எடை போட்டு பார்க்குறோன்னு சொன்னோன்னே உடனே மயக்கம் வந்துருச்சுங்க. யாருக்குன்னு பார்க்குறீங்களா, தங்கமயிலுக்கு. அச்சோ குட்டு உடஞ்சிருமோன்னு பயந்துருச்சு அந்த பொண்ணு. வீட்டில் உள்ள எல்லாரும் பயந்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ